Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about Ascaris lumbricoides. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Ascaris lumbricoides. இது வந்து ஃபஸ்ட்டு இதோட வகைப்பாடு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்டு உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்ல மறந்துடாதீங்க. வாங்க வகைப்பாடு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தொகுதி நெமட்டோடா, வகுப்பு கிரமெட்டோரியா, வரிசை அஸ்காரிடா, குடும்பம் அஸ்காரிடே, பேரினம் அஸ்காரிஸ், சிற்றினம் lumbricoides. தொகுதி நெமட்டோடா, வகுப்பு கிரமெட்டோபோரியா, வரிசை அஸ்காரிடா, குடும்பம் அஸ்காரிடே, பேரினம் அஸ்காரிஸ், சிற்றினம் lumbricoides. இதோட பொது பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இது உருளைப்புழு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அண்டு மனுஷனோட குடலில் வாழ்கிற ஒரு ஒட்டுண்ணி. ஓகேவா? இதோட உடல் உறுப்பு வந்து உடல் எப்படி இருக்குன்னா உருளை வடிவத்தில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். கலர் பார்த்தோன்னா சிவப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் வந்து காணப்படும். பொதுவாக ஆண்புழுவோட சைஸ் என்ன அப்படின்னா, ஆண்புழு பார்த்தோம் அப்படின்னா வந்து 15லேருந்து 30 சென்டிமீட்டரும், பெண்புழு வந்து 20லேருந்து 35 சென்டிமீட்டர் அளவும் உள்ளதாக இருக்கும். ஸோ பெண்புழு வந்து அளவில் பெருசாக தான் இருக்கும். பெண்புழு வந்து பின்பகுதி நீளமானதாக பாயிண்டடாக இருக்கும். அதே வந்து ஆண்புழுவில் பார்த்தோன்னா பின்பகுதி வளைந்து காணப்படும். இது மேஜர் டிஃப்ரெண்ட்டு. உடலில் 4 நீளமான கோடுகள் வந்து காணப்படும். அதில் ஒன்று வந்து முதுகு பகுதியிலையும், இன்னொன்று அடிப்பகுதியிலையும், மற்ற 2 வந்து பக்கவாட்டு பகுதியிலையும் காணப்படும். மொத்தம் 4 நீளமான கோடு இருக்கும். செக்ஸுவல் டைமார்ஃபிசம் வந்து காணப்படுது. அப்படின்னா ஆண் உயிர் பெண் உயிர் 2 தனித்தனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உடலின் முன்முனை 3 உதடுகளால் சூழப்பட்டிருக்கும். ஓகேவா? முன்முனையில் வாய் இருக்கும். அந்த பகுதி வந்து 3 உதடுகளால் சூழப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதில் வந்து 3ல் வந்து 1 வந்து முதுகு பகுதியிலையும் 2 பக்கவாட்டு பகுதியிலையுமா வந்து இருக்கும். டார்சல்லையும் லேட்டரல் பகுதியிலையும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இறுதியாக கிளோயக்கல் துளையில் வந்து வெளியே திறக்கும். ஆண் உயிரியோட அடிப்பகுதியில் வந்து முன்பகுதி வளைஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து அடிப்பகுதி வந்து முன்பகுதியிலேருந்து 2 மில்லிமீட்டர் தொலைவில் வந்து ஒரு சிறிய துளை இருக்கும். இதை கழிவு நீக்க துளை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த கழிவு நீக்க துளை வந்து பெண் உயிரில் வந்து ஏனஸ்லையும், ஆண் உயிரில் வந்து ஏனஸுக்கு பதிலாக குளோயக்கல் துளையிலையும் வந்து முடிவடையும். டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதான் அதோட டயக்ராம். இப்போ பார்த்தோம்னா பெண் உயிரியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெண் உயிரி வந்து பாயிண்டடாக சேமாக இருக்குது. அண்டு கீழே பாயிண்டடாக இருக்குது. ஏனஸில் முடியுது. மவுத் ரீஜியன் சேமாக தான் இருக்குது. எக்ஸ்க்ரீட்ரி போர் சேமாக தான் இருக்குது. இதில் கோனோபோர்னு ஒரு பார்ட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே இல்லை. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தோன்னா இங்கே பெண்டாக இருக்குது. சைஸில் பார்த்தோன்னா ஆண் உயிரி வந்து சின்னதாக இருக்குது, பெண் உயிரி பெருசாக இருக்குது. அண்டு இதில் பார்த்தோன்னா வளைஞ்சிருக்க அந்த பகுதி தான் வந்து குளோயக்கல் அப்பெர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம், குளோயக்கல் துளைன்னு. அதில் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பீனியல் சீட்டாக்கள் ஆர் ஸ்பெக்யூல்ஸ் வந்து காணப்படுது. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பெண் உயிரிலே எதுவுமே கிடையாது. இதுதான் அதோட ஷேப்பு. நெக்ஸ்ட்டு இந்த கழிவு நீக்க துளை வந்து பெண் உயிரியில் வந்து ஏனஸ்லையும், ஆண்புழுவில் வந்து ஏனஸுக்கு பதிலாக குளோயக்கல் துளையிலையும் முடியுதுன்னு சொன்னோம். அந்த குளோயக்கல் துளை அருகில் உள்ள 2 வளைந்த முட்கள் காட்டணும் இல்லையா? அது இல்லைன்னா பீனியல் சீட்டாக வந்து காணப்படுது. பெண் உயிரில் 3ல் 1 பகுதி இனப்பெருக்க துளையாக வந்து இருக்குது. இது அதோட அமைப்பு. அந்த உடல் அப்படின்னு சொல்லும்போது உடலை சுற்றி கியூட்டிக்கிள் வந்து காணப்படுது. இது எதுக்காகனா விருந்தோம்பிகளோட செரிமான நொதியிலேருந்து புழுவை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கியூட்டிக்கிள் வந்து இருக்குது. அண்டு உருளையான உடலமைப்பு கொண்டதாக இருக்குது. ஓகேவா? உருளையான உடலமைப்பு கொண்டதாக இருக்குது. கியூட்டிக்கிள் வந்து எபிடெர்மிஸ் அடுக்கில் வந்து இருக்குது. இதில் எபிடெர்மிஸ் அடுக்கு இல்லாத அந்த பகுதியில் எபிடெர்மிஸில் கியூட்டிக்கிள் இருக்கிறது இல்லாமல் அதோட புரோட்டோபிளாசமும் காணப்படுது. புரோட்டோபிளாசத்தில் வந்து நியூக்ளியஸ் வந்து சிதறி காணப்படுறதா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வகையான எபிடெர்மிஸை நம்ம சின்சிட்டியல் எபிடெர்மிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? அந்த நியூக்ளியஸ் சிதறி காணப்படுற அந்த எபிடெர்மிஸ் லேயரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சின்சிட்டியல் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தசை அடுக்கு. இதில் வந்து வட்டத்தசைகள் மட்டும் இருக்காது, மற்றபடி தசை நார்கள் வந்து மஸ்குலார் ஃபைப்ரில்ஸ் வந்து காணப்படுது. இந்த தசை நார்கள் வந்து 2 வகையில் இருக்குது. ஒன்று அகலமான பகுதி வந்து வெளிப்பகுதியாகவும்,
அது தசைப்பகுதின்னு சொல்கிறோம். அண்டு குறுகிய பகுதி உட்பகுதியாக இருக்குது, அது வந்து புரோட்டோபிளாஸ்மிக் பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பகுதியில் தான் நியூக்ளியஸ் இருக்குது, சிதறி காணப்படுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட உடற்குழினாலே என்னென்னா உணவு பாதைக்கும் உடற்சுவருக்கும் இடையில் உள்ள இடைவெளியை தான் நம்ம உடற்குழின்னு சொல்கிறோம். இந்த வகையான புழுக்களில் போலி உடற்குழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் க்ரீன் மார்க் பண்ணியிருக்கேன். போலி அஸ்காரிஸ் அப்படின்னாலே போலி உடற்குழி உடையவே. அப்படின்னா என்னென்னா அது வந்து அந்த சீலோம், அந்த உடற்குழி வந்து உடற்குழி எபிதிலியத்தால் வந்து சூழப்படாமல் இருந்துச்சுன்னா அதை போலி உடற்குழி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மற்றபடி அந்த சூடோசிலோமிக் ஃப்ளூயிட் எல்லாம் காணப்படும், திரவம் காணப்படும். அந்த திரவத்தில் அமீபாய்டு செல்கள் வந்து காணப்படுது. அமீபாய்டு செல்கள்னாலே நகரும் தன்மையுடைய செல்களை தான் அமீபாய்டு செல்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த சூடோசிலோமிக் திரவத்தில் அமீபாய்டு செல்கள் காணப்படுது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அமீபாய்டு செல் அப்படின்னா சூடோசிலமோசைட்டுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த சூடோசிலோமிக் திரவத்தில் காணப்படுற அமீபாய்டு செல்களுக்கு பேர் சூடோசிலமோசைட்டுகள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செரிமான மண்டலம். செரிமான மண்டலம் அப்படின்னு சொன்னோம்னா உணவு குழலில் நீளமான நேரான குழல் போல் இருக்கும். அந்த வாயோட முன்பகுதியில் ஆரம்பித்து வாயை சுற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 3 உதடு இருக்குன்னு. மவுத்துக்கு அடுத்து எங்கே வருதுன்னா தொண்டை பகுதியில் வந்து வருது. தொண்டை பகுதியிலேருந்து மலக்குடல் வந்து குறுகிய பகுதியாக மலக்குடலாக மாறுது. அண்ட் பெண் புழுவில் வந்து ஏனஸ்லையும் ஆண் புழுவில குளியக்கல் துளையிலையும் முடிவடையுது, ஆல்ரெடி பார்த்துட்டோம். செரிமானம் பார்த்தோம்னா வெளிச்சல் செரிமானம் வந்து நடைபெறுது. ஓகேவா. சுவாச மண்டலம். நெக்ஸ்ட்டு காற்றில் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குது. எப்படி அப்படின்னா கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் வழியாக நடக்குது. கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லணும்னாலே கிளைகோஜன் வந்து உடைக்கப்பட்டு கொழுப்பமிலமாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆற்றலாகவும் மாறுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி இருக்குன்னா உடலோட மேற்பரப்பு வழியாக பரவும். கிடைக்கிற ஆற்றலை வந்து புழு வந்து அதோட செயலுக்காக பயன்படுத்திக்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது புரோட்டோனெஃப்ரீடியா, ஏன்னா ஆரம்ப கால உயிர்கள் எல்லாமே இது வழியாக கழிவு நீக்கம் செய்யும்னா புரோட்டோனெஃப்ரீடியா. ஸோ புரோட்டோனெஃப்ரீடியா வழியாக கழிவு நீக்கம் நடக்குது. என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஹச் ஷேப்பில் வந்து இருக்குது. கழிவு பொருளாக எதை வெளியேற்றுதுன்னா யூரியாவை வந்து வெளியேற்றுது. இவ்வளோதான். நரம்பு மண்டலம்னா சர்க்கம்ஃபேரன்சியல் நரம்பு வளையம் காணப்படுது. முன்பகுதியில் 6 பின்பகுதியில் 6 வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலம்னா இனப்பெருக்க உறுப்புகள் தனித்தனி அண்ட் செக்ஸுவல் டைமார்ஃபிசம் உண்டு. ஆண் பெண் தனித்தனி இனப்பெருக்க உறுப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆண் இனப்பெருக்க மண்டலம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டெஸ்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் சுருளா உடற்குழியோட முன்பகுதியில் வந்து இருக்கும். இந்த டெஸ்டிஸ் பின்னாடி என்னவா மாறும்னா வாஸ் டிஃப்ரென்ஸாக மாறும். வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நீளமான செமினல் வெசிக்கிளாக மாறும். இந்த செமினல் வெசிக்கிள் எதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னா விந்தணுக்களை சேமித்து வைக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த செமினல் வெசிக்கிள்னு சொல்கிறோம். ஸோ செமினல் வெசிக்கிள் வந்து குறுகிய தசைப்பகுதியாக மாறி அதை எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இறுதியில் எஜாக்குலேட்டரி டக்ட் வந்து கிளோயக்காவில் வந்து திறக்கும். ஓகேவா. இது ஆண் உயிரியில் ஆண் இனப்பெருக்க மண்டலம். அண்டு ஆல்ரெடி பார்த்தது தான் கிளோயக்கா பிளேஸில் என்ன இருக்குன்னா 2 முட்கள் அல்லது பீனியல் சீட்டாக்கள் வந்து காணப்படும். இது காப்புலேஷன் டைமில் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்துடலாம். இப்போ இதுதான் வந்து மேல் அப்படின்னு சொன்னோம். மேலோட இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஃபேரன்ஸில் ஆரம்பிக்க இந்த டெஸ்டிஸ், ஒரே ஒரு டெஸ்டிஸ் இருக்குது. அந்த டெஸ்டிஸ் என்ன செய்யுதுன்னா நீளமாக வந்து காயல்டாக வந்து தட் இஸ் வாஸ் டிஃப்ரென்ஸாக மாறுது. இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் அகலமாக மாறி செமினல் வெசிக்கிளாக மாறுது. இந்த செமினல் வெசிக்கிள் பார்ட்டு தான் என்ன செய்யும்னு சொன்னோம் அப்படின்னா அந்த விந்தணுக்களை சேமித்து வைக்கிற ஒரு பை இந்த செமினல் வெசிக்கிள். செமினல் வெசிக்கிள் பின்னாடி வந்து அளவுல குறுகலாக மாறி நேரோ பார்ட்டாக மாறி எஜாக்குலேட்டரி டக்டாக மாறுது. இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் வந்து ஃபைனலாக கிளோயக்கல் வந்து திறக்குது. கிளோயக்கல் அப்பெர்ச்சரில் திறக்குது. இந்த இடத்துல பீனியல் சாக்க அண்டு பீனியல் ஸ்பெக்யூல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னா 2 ஓவரி இருக்குது. இங்கே டெஸ்டிஸ் ஒன்று தான் இருந்துச்சு, பட் இங்கே ஓவரி 2 இருக்குது. குழாய் வடிவில் நூல் போல தான் இருக்கும். இதுவும் உடலின் முன்பகுதியில் இருந்தால் அது வந்து டெஸ்டிஸ் சொன்னோம். இங்கே ஓவரி உடலோட பின்பகுதியில் வந்து இருக்குது. அண்ட் ஓவி டக்ட் வந்து கொஞ்சம் அகலமாக மாறி யுட்ரஸாக மாறுது. யுட்ரஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நேரால குழல் வடிவத்தில் கொஞ்சம் மசல்டாக லாங்டாக வந்து இருக்கும். கருவுறுதலுக்கு பின்னாடி முட்டையை வந்து யுட்ரஸில் வந்து காணப்படும். அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் எங்கே இருக்கும்னா யுட்ரஸில் காணப்படும். ஆனால் ஆண் உயிரில் செமினல் வெசிக்கிள் விந்தணுக்களை எப்படி சேமிக்குதோ அதே மாதிரி இங்கே முட்டையை சேமிக்கிறது யாருன்னா யுட்ரஸ். இது கோணோஃபோர் வழியாக வெளியில் வந்து திறக்கும். இதுதான் பெண் இனப்பெருக்க மண்டலம். நெக்ஸ்ட் இதோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா
மனிதனோட குடலில் வாழும் ஒரு அக ஒட்டுண்ணி ஆல்ரெடி நோ தட். இது ஒரு மோனோஜெனிக் பேராசைட். ஏன்னா ஃபுல்லாகவே லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேன் மட்டும்தான் தேவைப்படுறதுனால இது மோனோஜெனிக் பேராசைட்னு சொல்கிறோம். அண்டு வளர்ச்சி டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். ஏன் அப்படின்னா இது வந்து உடம்புக்குள்ளே தான் வந்து வளர்ச்சி நடைபெறுது. ஸோ அகக்கருவுறுதல் நடைபெறுது. அண்டு டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்னா லார்வல் ஸ்டேஜஸ் இருக்கிறதுனால சொல்லுவோம். கருவுறுதலுக்கு பின்னாடி இந்த 270 and 00 இந்த போட்டிருக்கேன்னா இந்த அளவு முட்டைகளை வந்து இந்த மில்லியன் கணக்கில் முட்டைகளை வந்து இடுது. அண்டு இது எது வழியாக வெளியில் வரும்னா மனுஷனுக்கு அவனோட மலம் வழியாக வேஸ்டேஜ் வழியாக ஃபீக்கல் மேட்டர் வழியாக வெளில வருது. முட்டையை சுற்றி 3 அடுக்கு உரை வந்து காணப்படுது. ஏன் அப்படின்னா அதில் வந்து வெளி அடுக்கு புரோட்டீன் அடுக்காகவும், நடு அடுக்கு வந்து ஓட்ட அடுக்காகவும், உள்ளடுக்கு வந்து லிப்பிடால ஆக்கப்பட்ட அடுக்காகவும் இருக்குது. சூழல்ல இருந்து அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த 3 லேயர்ஸில் ஆனால அடுக்கு வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் கிளீவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளவி பெருகளோட முடிவில் நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்டுலா உருவாகுது. அந்த பிளாஸ்டுலா என்னவா மாறுதுன்னா கேஸ்ட்ருலாவாக மாறுது. கேஸ்ட்ருலா ஃபைனலாக லார்வா மாறுது. இந்த அஸ்காரிஸோட லார்வாவுக்கு பேர் ராஃப்டிடிஃபார்ம் லார்வா. ஸோ இந்த ராஃப்டிடிஃபார்ம் லார்வா வந்து உருவாகுது. லார்வா ஆல்ரெடி பார்த்ததான் உருளை வடிவத்தில் வந்து இருக்கும். எது வழியாக ஸ்ப்ரெட் ஆகும்னா அசுத்தமான தண்ணீர் அண்ட் உணவு வழியாக வந்து பரவுது. அண்ட் குடல்வெளி பயணம் இதோட ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது குடல்வெளி பயணத்தை எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் அந்த ட்ராவல் மேற்கொள்ளுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முட்டையிலேருந்து வெளிவந்த இந்த ராஃப்டிடிஃபார்ம் லார்வா குடலை விட்டு வெளியேறி 10 நாட்களுக்கு அந்த குடலுக்கு வெளியே சுற்றி தெரியும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குடல் வெளி பயணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 10 days அது மாதிரி செய்யுது. ஃபஸ்ட்டு முதல்ல லார்வா வந்து ராஃப்டிடிஃபார்ம் லார்வா குடலை விட்டு குடல் சுவரை துளைச்சிக்கிட்டு வெளில வருது. வந்து மீசென்ட்ரிக் ரத்த குழலுக்கு சென்று அங்கேருந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிறை வழியாக கல்லீரலை அடையுது. ஹெப்பாட்டிக்னாலே கல்லீரலுக்கு போய் அங்கேருந்து ஹெப்பாட்டிக் வெயின் வழியாக சிறை வழியாக இதயத்தை அடையுது. நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னா பின்கேவல் சிறை வழியாக நுரையீரலுக்கு போகுது. அங்கே ஆல்வியோலை அடைந்து இந்த மூச்சுக்குழல் சொல்கிறோம்ல மூச்சு சிற்றறைகள்னு சொல்லுவோம். அந்த ஆல்வியோலை அடைஞ்சு அங்கே வளர்ச்சி மோல்டிங் செய்யும். அதுக்கப்புறம் பிராங்கஸ் வழியாக மூச்சுக்குழலை அடைஞ்சு அப்புறம் உணவுக்குழலுக்கு வந்து உணவுக்குழல் வழியாக சிறுகுடலுக்கு வந்து அடல்ட்டாக வந்து மனுஷனோட உடம்புல அடல்ட்டாக வந்து மாறுது. இதைத்தான் நம்ம என்ன இவ்வளோ இந்த ஒன்றுக்கு போயிட்டு அது கல்லீரல்லேருந்து இதயத்துலேருந்து திரும்ப நுரையீரல்லேருந்து உணவுக்குழல் இப்படி வர்றதுக்கு 10 நாள் டைம் எடுத்துக்கிடுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா குடல் வெளி பயணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் இந்த 10 நாளில் அது வந்து எப்படி மெச்சூர்டாக மாறுது அடல்ட்டாக மாறுதுன்னா தோலுரித்தல் வழியாக அடல்ட்டாக மாறுது. டோட்டலாக 10 நாளில் 4 முறை தோல் உரிக்குது. முதல் தோலுரித்தல் பார்த்தோம்னா முட்டைக்குள்ளேயே நடந்துருது. அண்ட் 2வது 3வது தோலுரித்தல் வந்து நுரையீரலில் ஆல்வியோலாரில் வந்து நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 4ஆம் தோலுரித்தல் வந்து மனுஷனோட குடலுக்கு வந்து மெச்சூர் ஆகும்போது நடக்குது. ஸோ 4 முறை வந்து மோல்டிங் செய்யுது. அண்டு அறிகுறிகள் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குன்னா சளியில் ரத்தம் வர்றது, தொடர்ச்சியாக காஃபிங் இருக்குது, காய்ச்சல் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, குடல் புண்ணு இது பிராங்கஸில் போய் அடைக்கிறதுனால ஆஸ்துமா வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படுது. தடுப்பு மருந்து என்னெல்லாம் அப்படின்னா ஆல்கஹால், அயோடின், வினிகரில் உள்ள அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தடுப்பு மருந்தாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அஸ்காரிஸ் லும்பிரிகைடஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிச்சு, இந்த நோட்ஸ் எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து நான் டெலகிராமில் வந்து அனுப்புகிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி தரேன். இதுவரை வந்து நம்ம இன்வெர்டிபிரேட்டா இதோட ஃபுல்லாக முடியுது. இன்வெர்டிபிரேட்டா முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதை நான் ரெடி பண்ணி தரேன். ஆன்சர்ஸோடு கொடுக்கவா இல்லை கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் அடித்து பார்க்குறீங்களாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸை வந்து ரெடி பண்ணி போடுறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக லீவில் இருக்கிறதுனால 100 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வந்து நாட் ஓன்லி உங்களுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.